குவைட் ஹார்ட். பட் அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த 2 இயர்ஸ் நம்ம அதை ஃபேஸ் பண்ணது இருக்கு, அந்த ப்ராசஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன், அப்ளை ஆன்லைன். சூர்யா நான் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் சூர்யா சொன்னது ரொம்ப மெனக்கிடுற மாதிரி இருக்கும், ரொம்ப சீரியஸானு சொல்லி அவனை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் வர வச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 months வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்ற ஆள். ஸோ அந்த டயட் உள்ள வர்றதுக்கு ஒரு மென்டலாகவும் நிறையா ஒரு மாதிரி குவைட் ஹார்ட். பட் அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த 2 இயர்ஸ் நம்ம அதை ஃபேஸ் பண்ணது இருக்கு, அந்த ப்ராசஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். 6 months வந்து வேணாண்டா, ஒரு சில நாள்லாம் தோணும், ஒரு கட்டத்துலலாம் நான் இதை எடுத்தோம் அப்படியே அந்த ஆப்வியஸா அந்த. மேம் நீங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணியாச்சு, அவரோட பையன் கூட ஒர்க் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருக்கு? ஆக்சுவலாக ஒன்று நான் இங்கே பதிவு பண்ணணும். அவங்க அம்மா என் கிளாஸ்மேட். அப்போ ஒரு பொண்ணு டெஸ்க் மேலே ஏறி ஏறி குச்சி குச்சி போ, அந்த டேபிள் மேலே குதிக்குமே அந்த பொண்ணு. ஒரு 4 நாள் 5 நாள் டேட் வாங்குவாங்க மேனேஜர் கூப்பிட்டு. அப்புறம் அந்த டேட்டு கிட்ட வரும்போது, சார் ஷூட்டிங் இருக்கா? சாரிம்மா மாஸ்டர் டேட் இல்லை. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும் பிரியா, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான், ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு? ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டரோட டைரக்ஷன்ல இவ்வளோ பெரிய க்ரூவோட நடிக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படத்தில் கிடைக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். வெரி எக்ஸைட்டட். படம் நிறைகிறனால கொஞ்சம் பயமா இருக்கு, மற்றபடி. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸைட்மெண்ட் தாண்டி நமக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வெளியே இருந்து இருக்கும், அதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு? அதுவும் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி, அது ஒரு என்ன ஃபீலிங், மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது, எல்லாமே சேர்ந்த மாதிரி. ஓகே. அண்ட் சூர்யா, நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ அப்படின்றப்போ ஃபர்ஸ்டே அந்த ஷூட்டாக இருக்கட்டும், கேமரா வைக்கும்போது உங்களுக்கு அந்த நர்வஸ் இல்லை ஏதாவது என்ன ஓடிச்சு மைண்டில் உங்களுக்கு? இதை நம்ம சரியா பண்ணிடுவோமான்ற ஒரு ஓகே பயம் லைட்டாக இருந்துச்சு. என்ன ஷார்ட் வச்சாரு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு அவரு? அப்போ கதையை சொல்லணும்ல. இல்ல ஆக்ஷனா, நம்ம ரெண்டு எமோஷனல் சீனா அந்த மாதிரி? ஆக்ஷனா ஒரு போர்ஷன் இருக்கு, அதுக்கு நாங்க 1 year பிராக்டிஸ் பண்ணோம். ஓகே. 1 year படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜேர்னி அது. ஓகே. சூர்யா வந்து சொல்றதை விட அது என்ன படத்தில் ஒரு போர்ஷன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று, எம்எம்ஏன்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் விச் இஸ் வெரி ஃபேமஸ் இன் அப்ராட்ஸ்லாம், ரொம்ப இன்டர்நேஷ்னல் கேம் அது. இந்தியாவில் யூஎஃப்சின்னு வாங்க, அது இப்போ தான் கொஞ்சம் இந்தியாவில் கொஞ்சம் நார்த்லாம் கொஞ்சம் நிறைய வந்துருச்சு. சவுத் சைடில் நமக்கு அந்த கேம், அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை, பட் ஸ்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது தழுவின ஒரு கதை தான் இது. ஸோ அதை பண்ணும்போது எனக்கு வந்து நான் ஒரு ஃபைட் மாஸ்டர் இருக்கிறதுனால ஒரு ஆக்ஷன் படம் எடுப்போம், பட் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் உள்ளே இருக்கிறதுனால எனக்கு வந்து அது ஜஸ்ட் லைக் தைக்கும் ஷூட் பண்ணக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். மிஸ்ஸஸும் ப்ரொடக்ஷன் அவங்க ப்ரொடியூசர் அவங்க தான். ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது இதை சும்மா பண்ணிடக்கூடாது, கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா பேசு பொருளாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி அதை பிளான் பண்ணி சூர்யா நான் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் சூர்யாட்ட சொன்னது ரொம்ப மெனக்கிடுற மாதிரி இருக்கும், ரொம்ப சீரியஸானு சொல்லி அவனை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஈரான்லேருந்து ஒரு ட்ரெயினர் வர வச்சு வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1.25 வருஷம் இங்கே தங்கியிருந்தார் அவர் ஷூட்டுக்கு முன்னாடி. அண்ட் அடையாரில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த 1.25 இயரும் சூர்யா வந்து ட்ரெயின் பண்ண வச்சேன். ட்ரைனிங்ல இருந்திருக்காரு படத்துக்காக. ஓகே. ஸோ சூர்யா மட்டும் இல்லை, சூர்யா கூட இன்னும் கொஞ்சம் பசங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ட்ரெயின் பண்ண வச்சு அந்த போர்ஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு எப்படி சொல்லுவது, ரியல் எம்எம்ஏ பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வர வைக்கணுன்றதுக்காண்டி அந்த 1.25 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து, அந்த ட்ரைனிங்கில் வந்து நிறைய ப்ராசஸ், ஹெவி வெயிட்டில் இருந்தாப்புல சூர்யா இருந்தான், அந்த வெயிட்டை குறைக்கணும், அதை கட் டவுன் பண்ணுறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார். எல்லாம் ஒரு ஷேப் பண்ணி ஒரு பொசிஷன் வந்தவுடனே ஷூட்டிங் போக போகிறோம். பட் ஷூட்டிங் வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 1.25 வருஷம் இவங்களோட டெடிக்கேஷன் இருக்குல்ல, அந்த டெடிக்கேஷனை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக விட்டோன்னா சாப்பிட்ருவாங்க, டயட்டிங்கில் இருக்காங்க, எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ வாட் ஐ டிட், ஏவிஎம்மில் பூஜை நவம்பரில் போட்டோம், பூஜையோடு சேர்த்து ஒரு ரியல் எம்எம்ஏ மேட்சை கண்டக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட அந்த போர்ஷன் படத்தில் வரப்போகுது லேட்டர் ஆன், பட் அவரோட ஷூட் இட் ஃபர்ஸ்ட். அதை முன்னாடி எடுத்தால் தான் அவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாக முடியும், இல்லைனா அந்த டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அந்த படம் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த ஷூட்டுக்கு வந்து ஒரு ரியல் எம்எம்ஏவே ஒரு கண்டக்ட் பண்ணோம். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து கால் ஃபார் பண்ணி எல்லா பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள ஃபைட் பண்ண வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என் ப்ரொடக்ஷன்லேயே நாங்கள் கொடுத்து
அண்ட் அந்த ஃபைட்டர்ஸோட ரியல் ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, அதையும் படத்தில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட சம்மதத்தோட. அந்த MMA முடிஞ்சு அவங்க வெளியே வந்த உடனே என்னோட ஆக்டர்ஸ் பசங்க எல்லாருமே, சூர்யா மற்ற இருக்க குரூப் பசங்க எல்லாம் உள்ளே போனாங்க. எங்களோட ஃபைட் நடந்துச்சு. ஏன்னா அந்த 1.25 வருஷத்தில் வந்து நாங்கள் ஒரு 6 மந்த் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் படத்துக்கு உண்டான ஃபைட் மட்டுமே. அந்த 6 மந்த் வந்து படத்தில் வரப்போகிற எல்லா ஃபைட்டையும் ப்ரீ ரிஹர்ஸ் பண்ணி, ப்ரீ ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி லாக் பண்ணிட்டோம். ஃபைட்டர்ஸ் முதல்ல நிலைமை லாக். ஸோ அந்த MMA ரிங்குக்குள்ளே போன உடனே இவங்களுக்கு தெரியும் யார் யார் அவங்க ஆப்போனண்ட் என்ன பண்ணணும். ஸோ அதை முடிச்சு ஒரு என்டையராக ஓவரால் எடிட் முடிச்சு வரும்போது பார்த்தா ஒரு ரியல் ஒரு டோர்னமெண்ட்டே பார்த்த ஃபீல் அப்படியே நடத்துறீங்க. ரியல் டோர்னமெண்ட்டே பக்கா பிளானிங். ஓகே. ஸோ இப்போ சார் சொல்றதை வச்சு பார்த்தா நீங்கள் இதுக்காக ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே அந்த ப்ராசஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றப்போ நார்மலாக நம்ம பெரிய மெனக்கெடலாம் இல்லாமல் நடிக்கிறது இல்லாமல் நிறைய மெனக்கெட்டு நிறைய உங்களை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ்லாம் கடந்து வந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு 6 months வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங் பீரியட் பிகாஸ் நான் நல்லா சாப்பிட்ற ஆள். ஸோ அந்த டயட் உள்ள வர்றதுக்கு ஒரு மென்டலாகவும் நிறையா ஒரு மாதிரி சஃபிகேட்டிங்காக இருந்துச்சு. அதே நான் இந்த 6 months நம்ம டெடிக்கேட்டாக இருந்துட்டனால அடுத்த ஒரு 6 months வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. பட் ஆனால் அகெயின் அது நம்ம மேலே ஒருத்தவங்க நம்பிக்கை வச்சிருக்கனால அது நம்ம எப்படியும் பண்ணிடணும். பிகாஸ் இந்த மாதிரி சான்ஸ் யாருக்கும் கிடைக்காது. அண்ட் நிறைய இந்த விஷயத்தை பற்றி பேசியாங்க. அதாவது ஹேட்ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நிறைய விஷயம் நம்ம ரொம்ப கேஷுவலாக பேசுவோம், அதை வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி பேசுறதா இருக்கட்டும் வெளியே. நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. தென் அப்போலாம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது என்ன தோணும் உங்களுக்கு? அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம்? ஃபர்ஸ்ட் இட் வாஸ் குவைட் ஹார்ட். பட் இது நிறைய இடத்துல சொல்லியாச்சு இந்த இதில். குவைட் ஹார்ட். பட் அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த 2 years நம்ம அதை ஃபேஸ் பண்ணது இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தங்கள் கொடுத்து ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இந்த மூலமாக. மற்றவங்க பேசுறது நம்ம பேசுறதுல இருந்து லைம் லைட்டில் வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றது இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ஓகே, சூப்பர். அண்ட் ஹேட்டட் பிரியா, இட்ஸ் நாட் அபவுட் அஸ். ஓகே. அது ஹேட் பண்றவங்கள பொறுத்து. ஆமா, கண்டிப்பா. நமக்கு ஆக்சுவலா சம்மந்தமே கிடையாது. அது ஆக்சுவலாக அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுறது தான் பெஸ்ட் வே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் உங்க கூட நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் மேமாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்க கிட்ட இருந்து மேம் கிட்டே கேட்கலாம். மேம் கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மேம் அது இருக்குல்ல மேம், கூட இருக்கவங்களை பற்றி இப்போ என்ன சொல்லலாம்? ட்ரெய்லரில் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கல்ல வச்சிருக்காரு பாருங்க, நான் கேட்டோன்னே சொல்றாரு பாருங்க. ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். முன்னாடி சொல்றோம். ட்ரெய்லரில் ஒரு போர்ஷன் இருக்கும், அந்த அழுவுற சீன். ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இமோஷ்னலாக நடக்கிற என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பண்ணுற சீன் அது. ஓகே. ஸோ அதை நான் எப்படி டெலிவர் பண்ண போகிறேன்னு நான் மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறேன். ஏன்னா இந்த மீட்டரில் பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. வந்து அழுவணும் அப்படி தான் இருந்துச்சு. அது ஒரு வாட்டி போகலாம், எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னாங்க. ஸோ முடிச்சுட்டு ஷார்ட் போயிட்டு முடிச்சுட்டு மாஸ்டர் எங்கே கூப்பிட்டார். அந்த ஷார்ட் ஃபர்ஸ்ட் டேக் முடிஞ்சாங்க. கூப்பிட்டு எனக்கு பத்தலை, தேவதர்ஷினி மேம் பண்ணுறத பாரு அப்படின்னா. அவங்கள பார்த்தா பயங்கரமாக பண்ணுறாங்க. நான் ஒரு லிட்டராக அந்த ஷார்ட் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயாவது அதை ஒரு ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ப மாட்டாங்க மாஸ்டர். மேம் அழுவுறதுக்கும் நான் வந்து பக்கத்தில் வந்து ஏதோ சின்னதாக ஏதோ குச்சி குச்சின்னு ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மீட்டரை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்த டேக்கில் அவங்களோட சத்தத்துக்கும் அவங்கக்கிட்ட போய் கேட்டு இந்த மீட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறப்போ அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியுது, அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறையா கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமாக தேவதர்ஷினி மேம் என்னோட ஃபஸ்ட்டு இமோஷனல் சீன். அது வந்து எனக்கு எப்பயுமே கனெக்டிங்காக இருக்கும். அந்த மீட்டர் என்ன மேம் சொன்னீங்க, இப்படிதான் அந்த மீட்டரை பிடிக்கணும் அப்படின்னு? இல்லை என் மீட்டரை மட்டும் அவங்க 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 பண்ணுறத அவங்க பண்ணுற ஃப்ளோவை முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணிட்டா போதும். ஏன்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணாதான் அந்த இமோஷன் ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆயிரும்ல. ஸோ அதுதான் நானும் மாஸ்டரும் பேசி பண்ணேன். சூர்யா சொன்ன மாதிரி அந்த ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் சூர்யாவுக்கு. எனக்குமே கூட அது நான் வந்து ஃபைட் மாஸ்டராக நிறைய எடுத்திருக்கேன். பட் என் கதைக்கு கூட ஒரு விஷயமா எடுக்கும்போது அந்த சீன் எப்படி உள்வாங்க அப்படின்னு எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்க போகிறோன்றல நானும் வெயிட் பண்ணி தான் இருந்தேன். இவன் அதே கேள்வி எல்லாவது கேட்டாங்க, நானே அதுதான் வெயிட் பண்ணிட்டு சார் லைக் யூ நோ த ஸ்டோரி. இது எதுக்காண்டி நடக்குது, இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ
லெட்ஸ் ரோல் ஒரு வாட்டி ரோல் பண்ணி பார்ப்போம், கிவ் யூ பெஸ்ட், என்ன நடக்குதுன்னு நம்ம அதுலேருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நியூ புதுசு எனக்கு தெரியும், நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது இல்லையா. ஸோ அப்படி தான் நடந்தது. அது டேக் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதில் ஒரு சின்னதாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும்னு நல்லா தெரியும். முடிஞ்சவுடனே நான் ஒரு 2 வாட்டி மானிட்டர் பார்த்து சூர்யா கூப்பிட்டு இதே தான் சூர்யா சொன்னதே தான், திஸ் மேம் மட்டும் பாரு, பிகாஸ் ஷீ இஸ் வெல் எப்படி சொல்கிறது மேம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த சுச்சுவேஷன் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அது வந்து எனக்கு அதில் ஈக்குவலாக வேணுமானா அது எப்படின்னு தெரியாது, அது வரப்போகிறது தான். ஆனால் அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட பேசுனதா சூர்யான்ட்டு சொன்னப்போ மேம் போய் நிறைய பேசி டிஸ்கஸ் பண்ணி நிறைய மேம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசுனது கிடையாது எப்படி பண்ணணும், பட் ஜென்ரலி when we talk, நீங்க இந்த படம் பண்ணிருக்கீங்களா, அது எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அவங்க ஏதாவது சொல்றப்போ நம்மளுக்கு அதுல இருந்து ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு ஒன்று தான். ஓகே. அண்ட் சீன்ஸே த டெப்த் ஆஃப் த சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபார் மீ. இந்த இமோஷனல் பார்ட் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். ஸோ அதோட ரிலேட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு சீன் இந்த வியாபாரம் இப்போ அதை பற்றி சொல்ல முடியாது, சின்ன சீன், பட் நிஜமாவே ஐ வாஸ் ஏபிள் டு அந்த எமோஷன்ஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கேட்ச் ஃப்ரம் ஹிம். அந்த இதில் நான் டியர் பண்ண வேண்டாம், பட் த வே ஹீ கேம் அண்ட் ஹீ அப்ரோச் மீ அண்ட் ஸ்போக், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்தது. ஸோ அந்த அளவுக்கு வி வர் ஏபிள் டு கிவ் அண்ட் டேக், ரிலேட் பண்ண முடிஞ்சது ஒருத்தரோட. வா சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தில் க்ளோஸ் டு ஹார்ட், அதாவது நிறைய சீன் பண்ணியிருப்பீங்க, பட் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா என்ன சீன் சொல்லுவீங்க நீங்கள்? சீனாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், பட் பர்டிகுலராக இந்த இடத்துல அப்படி ஒரு வரும் அப்படின்னு ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும். இல்லை அதை கொஞ்சம் அப்படியே சொல்லாமல் சொல்லணும்னா சொல்லுங்க. ஒரு செகண்ட் ஃபைட் இருக்கு படத்தில். ஐ திங்க் அந்த ஃபைட் வந்து ஒரு செம்ம ஃபைட். பிகாஸ் வி ஆல்ரெடி பிளான் தட் ஃபைட், என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். வெயிலில் எடுக்கிறோம். அந்த ஃபைட்டை வந்துட்டு சிங்கிள் ஷாட் போகிறாங்க, அதுக்கப்புறம் கட் போகிறாங்க. பட் அந்த சிங்கிள் ஷாட்டில் ஃபுல் கோரியே பண்ண போகிறோம். அந்த பண்ண ஃப்ளோ, நான் என் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் பேர் இருக்கோம், எல்லாரும் அந்த டைமில் அது எல்லாமே பண்ணணும். அப்போ அது நடந்த ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு செம்ம ஃபீலிங். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட். ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ஆக்ஷன் சார், நீங்கள் வந்து ஸ்டட் மாஸ்டர் அப்படின்றதால உங்களுடைய ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் மூவியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்தது தானா? இல்லை அப்படி இல்லை, ஆக்ஷன் இருக்கணுன்றது மைண்டில் இருந்தது. ஏன்னா என்னோட ப்ரொஃபஷனே அதான். ஸோ அது மீறி ஃபஸ்ட்டு யோசிக்க வரேன். ஃபஸ்ட்டு என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு போர்ஷன் தொட்டுக்கலான்னு தான். அண்ட் நாட் ஒன்லி ஆக்ஷன் படமாகவும் இருந்துடக்கூடாது, ஏன்னா ஒரு எமோஷனல் கலந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குன்றதுனால. ஸோ இட்ஸ் வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட் தான் இது. ஆக்ஷன் படமாகவே நீங்கள் யாரும் அப்படி பார்க்கலாம். ஆக்ஷனும் இருக்குது அண்ட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா மேம் பார்க்கும்போது மேம்க்கு என்ன ரோல் இருக்கும் இந்த படத்தில்? மேம் ஏதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களா? அப்படி ஏதாவது இருக்கா மேம் சர்ப்ரைஸ் எங்களுக்காக? இதுக்கு நான் என்ன சொல்ல, இயக்குனரை கேட்டு சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஃபேமிலியில இருப்பேன், ஆக்ஷன் பிளாக்ல ஒரு பங்கு இருக்கும், ஆனால் என்ன பங்குன்னு இப்போ சொல்ல முடியாது. ஓகே சார். ஆனால் வந்து ஒரு அண்ணி கேரக்டராக இருக்கட்டும், அக்கா கேரக்டராக இருக்கட்டும், அம்மா கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் ஃப்ரெண்டு, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கர ஆப்டாக இருக்குதுன்னா தேவதர்ஷினி மேம் தான். எப்போ இந்த கேரக்டருக்கு ஆப்டான ஒரு ஆளாக கூப்பிடுங்க தேவதர்ஷினி மேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி மேம் எல்லா கேரக்டருக்குமே கரெக்டாக அப்படி கச்சிதமாக உட்காந்து இருக்கும்? நான் என்ன சொல்றது ஏதோ அமையுது. பட் இல்லை, அதை தாண்டி உங்களோட ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆவீங்க உங்களுக்கான ஒரு கேரக்டர்? அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டோரி கேட்கும்போது, நம்ம கேரக்டர் கேட்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மள உட்காருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்போவே நம்மளால் ஒரு ஃப்ரீக்வன்சி பிடிக்க முடியும் அதில். சில இடத்துல நம்ம பியூராக அது ஒரு மீட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நினச்சி பண்ணுவோம். பட் நிறைய இடங்களில் வந்து அந்த கேரக்டர் விரும்பி, இது வந்து நமக்கு ரெசனேட் ஆகுது, இது வந்து நம்மளில் வந்து நமக்கு ரிலேட் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சி நம்ம ரசித்து பண்ணுறது நிறைய இடத்துல அதுதான். ஸோ இதுலேயும் அப்படி தான் இருக்கு. லைன் சொல்லும் போது அடரே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, நமக்கு கொஞ்சம் நாளாக இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்ககிட்ட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற விஷயம்னா உங்களோட ஹியூமர் சென்ஸ், அது பயங்கரமாக இருக்கும். அதாவது ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஹியூமர் அப்படிலாம்? மாஸ்டர் தோணுது சொல்லுங்க. தோணுது சொல்லுங்க.
மேம் சொல்லும்போது எது கூட்டிட்டு வந்தாரா? நான் பேச சொன்னாதான் நீங்க அங்க பேசணும் அப்படின்னு. எந்த கேரக்டருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ இல்ல ஆனா எங்களுக்கு போஸ்டர்ல பாக்கும்போது தெரியுது நீங்க என்ன ஒரு கேரக்டரா பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் சஸ்பென்ஸ். அப்படியா? அப்படியே நிக்கிறாரு மாஸ்டர். அங்க நிக்கிறாரு மாஸ்டர் மாஸ்டர். ஏமாத்துவாரு போஸ்டர்ல. ஓகே நீங்க எதையுமே கெஸ் பண்ண முடியாது. ஓகே. போதுமா மாஸ்டர், நல்லா நடிச்சிட்டு சூப்பரா இருக்கு. அங்க நடிச்சதை விட இங்க நல்லா நடிக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. அங்க கேமரா நடிச்சது இவ்வளவு சொல்றேன். நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் ப்ரொடியூசர், நீங்க தான் ஸ்டண்ட் மாஸ்டர். Oh my God. Thank you. See, எனக்கு வந்து இந்த கதையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இந்த கதையில். இப்போ சூர்யான்றது ஒரு பையன். இந்த கதைக்கு வந்து எந்த பையனாக இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப் சூர்யா வந்து பார்த்து சூஸ் பண்ணது எனக்கு லக்கிலி விஜய் ஒரு ஜவான் படத்தோட செட்டில் தான் வந்து சூர்யா வந்து பார்த்தேன். ஏன்னா அப்போ ஷாருக் கான் சாரும் விஜய் சேதுபதி ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பாட்டுக்கு வரப்பில் சூர்யா. ஸோ ஸ்கிரிப்ட் முடிஞ்ச ஒரு போர்ஷனில் இருந்ததுனால எனக்கு அந்த லுக் அண்ட் ஃபீல் ஒரு பையனை தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் சூர்யா மாட்டினது. ஸோ இன்ஃபேக்ட் அன்றைக்கி சூர்யா கிடைக்கல, வேற யாரும் அந்த லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சினா கிடைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில மைண்டில் வச்சுருப்போம்ல. ஏன்னா நோன் ஆக்டர்ஸ் அது எல்லாமே. இது வந்து சேலஞ்சிங்கான ஒரு போர்ஷன். ஸோ ஒரு சேலஞ்சிங்காக ஒரு பையன் வேணுன்றதுனால சூர்யாவை சூஸ் பண்ணோம். பட் மற்ற கேரக்டர்லாம் இருக்குதுல்ல, லைக் சம்பத் சார் இருக்கட்டும், மேடமாக இருக்கட்டும், வரலட்சுமி, இது எல்லாமே நம்மளால் புதுசாக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ண முடியாது. அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர்ஸ் தான் வேணும், ஆக்ட்ரஸஸ் தான் வேணும். ஸோ அதில் எனக்கு வந்து ஆப்ஷனாக வந்து நிறையா வராத ஒரு கேரக்டர் வந்து மேம் கேரக்டர் அண்ட் சம்பத் சார் கேரக்டர் ஆகட்டும், வரலட்சுமி, இந்த மூணுமே வந்து எனக்கு ஆப்ஷனே இல்லை. நான் இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ப்ரொடியூசர் ஒய்ஃப்ன்ற சொல்லவே இல்லையே மாஸ்டர், நீங்க ஷூட்டிங் டைம். இல்லை எனக்கு மேமோட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் நிறைய பார்த்து அவங்களோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க, கேரக்டர்ஸ் நிறைய பார்த்துருங்க. பட் இந்த ஜானரில் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு கதாபாத்திரம் எனக்கு தெரிஞ்சு மேம் நிறைய படலன்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். அண்ட் ஷி நெயில்ட் இட். ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயம் சாரி. ஒன்று வந்து அவங்க சொன்னாங்க, இந்த கதையை நான் சூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நான் பிளான் பண்ண சொன்னாங்க இல்லையா, இவங்களுக்கு நான் இந்த கதை சொல்லிவிட்டு இந்த கேரக்டர் சொன்ன உடனே அண்ட் அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும், காஸ்டியூமோட டிசைன்ஸ் ஆகட்டும், அண்ட் அவங்க போடுற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து மேக்ஸிமம் டிசைன் அவங்களே பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு அவங்க இன்வால்வ் பண்ணாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது, அவங்க ட்ரெஸ்ஸிங்கில் கூட நிறைய பார்த்தாங்க, ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தாங்க, என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது அந்த அந்த அங்கே அப்படி இருக்கவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குன்றதை வந்து ரொம்ப உணர்ந்து பண்ணாங்க. ரெண்டாவது இந்த படத்தை வந்து பாலிவுட்டில் சல்மான் கான் என்டையர் ஃபேமிலி பார்த்தாங்க. அண்ட் சலீம் கான் சொல்லுவோம், ஷோலே படத்தோட ரைட்டர், அவர் தான் சல்மான் கான் அப்பா. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தாங்க. எஸ்பெஷலி சலீம் கான் சார் வந்து சூர்யா பற்றி சொன்னார், நிறைய பேரை பற்றி சொன்னார். பர்டிகுலராக மேமை பற்றி வந்து ஷி நெயில்ட் இட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அண்ட் எனக்கு வந்து மேம்கிட்ட வந்து அது நேராக சொன்ன ஒரு ஓகே. மேம் இருந்தாலே அந்த கேரக்டர் அப்படியே பிரிச்சிருவாங்க, பயங்கரமா பண்ணிடுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். பட் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் ஒரு பயங்கர பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குன்றப்போ இந்த படத்துக்கு ஒரு நியூ ஃபேஸ் தான் வந்து ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதனால? டெஃபினட்டாக இந்த படம் வந்து நியூ ஃபேஸ் தான் வேணும் எனக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பார்க்குறது. எழுதும் போது நியூ ஃபேஸ் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். அந்த ஏஜ் குரூப் வந்து ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். ஈவன் தோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நீங்கள் மேம் மாதிரி எல்லாரும் இருந்தாலுமே கூட கதை வந்து இவங்களோட தழுவல தான் போகுது, இவங்களோட மேலே கதை ட்ராவல் ஆகும். ஸோ நாட் ஒன்லி சூர்யா மாதிரி இந்த படத்தில் ஒரு 28 பசங்க லான்ச் பண்ணியிருக்கோம். 28 பேர் சூர்யா கூட லான்ச் ஆகுது. எல்லாம் நியூ ஃபேஸ் தான், எல்லாம் நியூ ஃபேஸ் தான் எல்லாருமே. அதனால் எகைன் நான் சொன்ன மாதிரி சூர்யா வந்து கிடைச்சதுன்றதை விட சூர்யாவுக்கு இது கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு அவரை டெடிகேட் பண்ணிக்கிட்டது வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷனாக ரொம்ப ஹாப்பி. ஓகே. நீங்கள் ஸ்டண்ட்ன்றப்போ காயங்கள் அதெல்லாம் ஏதாவது பட்டுதா? இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸ்டண்ட் நடக்கிறப்போ கான்டாக்ட் இருக்கும், பட் மேஜராக ஆக்சுவலாக யாருக்குமே இந்த படத்தில் யாருக்குமே அடிப்படலை. ஓ சூப்பர். ஒரு அடிப்படலை. அண்ட் நம்ம ரோப்பு யூஸ் பண்ணல. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட் பண்ணியிருக்கோம். ரீசன் வந்து ஃபைட் வந்து நியூ ஃபேஸ் கதைன்றதுனால. இன்னொன்று அந்த ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக இருக்கும். அது வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் மேட்சஸ் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ஸ் இருக்காது, ஃபுல்லாகவே ரீப்ளே கூட அவங்க ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நான் பண்ணும்போது இதை வந்து அதுக்கு ஈக்குவலாக பண்ணுறப்போ இல்லையோ அதுலேருந்து நம்ம கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, தப்பாக சொல்லிடக்கூடாது யாரோடனாலும். அதை ரொம்ப ராவாக ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த ராவாக ஷூட் பண்ணுறதுனால என்ன ஆகி போச்சுன்னா ரோப் கேபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேபிள் படத்தில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணல. அண்ட் பாடி டபுள் டியூப்னு சொல்லுவோம், அந்த டியூப்பும் யாருக்குமே போட முடியல. மேம் நீங்கள் வந்து விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணியாச்சு, அவரோட பையன் கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருக்கு? ஆக்சுவலாக ஒன்று நான் இங்கே பதிவு பண்ணணும், அவங்க அம்மா என் கிளாஸ்மேட் சொல்லலாம்.
ஓகே. ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சிருக்கோம். ஓ அப்படியா? இது வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லி தெரியும். தான் எனக்கு தெரியும். 96 ஷூட்ல அவர் தான் சொன்னாரு, உங்களோட 11th and 2 இயர்ஸ் தான் படிச்சோம், 11th and 12th. ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஜிஸ்டர் ஆகல. ஜெஸ்ஸி நாங்க யோசிக்கிறேன் எந்த பொண்ணு அப்படின்னு யோசிக்கும் போது சொல்லலாமாடா சொல்ல கோச்சிங்க. எனக்கு ஞாபகம் இருந்தது என்னன்னா, அவங்க மேத்ஸ் கிளாஸ் தான் எங்களுக்கு ஒண்ணா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ், நான் வந்து கம்பைன் கிளாஸ் வரப்ப பாக்குறேன். அதனால மேத்ஸ் கிளாஸ் மட்டும் தான் நாங்க ஒண்ணா இருப்போம். அப்போ ஒரு பொண்ணு டெஸ்க் மேல ஏறி ஏறி குச்சி குச்சி அந்த டேபிள் மேல குதிக்குமே அந்த பொண்ணு எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே. நாங்களாம் ஜெஸ்ஸில வேற டேபிள் இது வேற ஜெஸ்ஸி, அது வேற ஜெஸ்ஸி. ஓ அந்த ஜெஸ்ஸிக்கு போயிட்டாரா இவரு? ஓகே. ஸோ அப்படி அவங்க தான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் எனக்கு. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் ஐ ஒர்க் வித் சேது. ஸோ சூர்யா பண்றாப்ல அப்படின்னு தெரிஞ்சது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து எந்த ஒரு டெபியூ ஆக்டருக்கும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளாட்ஃபார்ம். அஃப்கோர்ஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் இஸ் தேர். பட் மாஸ்டர் வந்து ஹீ இஸ் நோன் ஃபார் தட். அந்த ஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு ஹீ இஸ் லைக் பாலிவுட் மாஸ்டர். ஹாலிவுட்ல டேட் கிடைக்க மாட்டேங்குது வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ஒரு பர்சன் அவருடைய டைரக்டோரியல் டெபியூவில் அந்த அந்த வெளியே வந்து நமக்கு ஃபுல்லாக ஸ்டண்ட் பேஸ்டாக இருக்க போது, அதுவும் மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆன் ஸ்க்ரீனும் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். அப்படி இருக்கும்போது அது சூர்யா அந்த படத்தை பண்ணுறாப்ல அப்படின்னும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஓகே. அண்ட் என் கேரக்டர் பற்றி சொல்ல முடியாது, பட் எங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஓகே. என்னுடைய மோஸ்ட்லி என்னுடைய காம்பினேஷன் எல்லாம் சூர்யாவோட தான் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங். சார் நீங்கள் ப்ரொடியூசர் அண்டு டைரக்ஷன் ஸ்டண்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர பிஸியாக சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் டென்ஷன் ஆவாரா இவர் செட்டில்? நான் கேட்டேன் அப்படின்னா பயங்கர ஜாலியாக இருந்தாரு. அனல் அரசு அப்படிலாம் இல்லையா? ஸ்டண்ட்ல தான் அனல். டைரக்டரா ஹி வாஸ் லைக் அமேசிங். என்ன ஒரு தென்றல் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படியா? சேர்லாம் பறக்கிறது அதெல்லாம் ஸ்டண்ட்ல நடக்கும். ஓகே. கட் பண்ணா இப்படிதான் சிரிச்ச முகம், ஜாலியா ஜாலியா இருப்பாரு. வன்மோர் அப்படின்னு நம்ம பெர்மிஷன் தான் கேட்பாரு. ஓகே. பயங்கர ஜாலியா இருந்தது. ஜாலியான ஆளு ஆக்சுவலா. ஓகே. பேரு தான் கொஞ்சம் டெரரா இருக்கும். ஆளு ஒன்றும் டெரர் கிடையாது. ஓகே சார். என்ன சார் அப்படி சொல்லிட்டாங்க? அவர் எப்பவுமே ஜாலியாக சிரிச்சிட்டே அது ஒரு வைபா இருக்கு. எனக்கு எங்கள் அப்பாவோட கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி தான், ஐ மீன் நான் தான் அவரை மாதிரி, சரி நான் தான் அப்பா மாதிரி. அவர் ரொம்ப சாந்தமாக இருப்பார், அதிர்ந்து பேச மாட்டார், ரொம்ப கிளாரிட்டியாக எந்த விஷயமும் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவரை ஃபாலோ பண்ணி வந்ததுனால இது அவரோட குவாலிட்டி தான். ஸோ அவர்கிட்ட தான் நான் எடுத்துக்கிட்டு தான் இது. ஓகே. சூப்பர். மாஸ்டர் வந்து நிறைய சொன்னார், நீங்கள் ரொம்ப டெடிகேட்டிவ், நிறைய கோஆப்ரேட் பண்ணீங்க இந்த படத்துக்காக. அந்த ட்ரைனிங் செஷன்லாம் மாஸ்டர் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாரு. என்ன இவர் இவ்வளோ நம்மளை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு அதை தோணியிருக்கா உங்களுக்கு? நம்மளை இவ்வளோ போட்டு பாடாப்படுத்துறாரு அப்படின்னு. சாப்பிடக்கூடாதுன்றாங்க, ட்ரைனிங் வாங்குறாங்க, வெயிட்டை கம்மி பண்ண சொல்கிறாங்க. நானும் அப்புறம் பதில் சொல்றேன். இல்ல முதல்ல சூர்யா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 6 months வந்து வேணாண்டா ஒரு சில நாள்லாம் தோணும். ஏன்னா காலையில் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் ரெஸ்ட்டே இருக்காது. வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி வர்றது இப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துலலாம் நான் முடிவு வேண்டாம் இதை எடுத்தோம் அப்படின்னு அந்த ஆப்வியஸாக அந்த டயட்ல இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் தோணும்ல, என்னடா பண்ண போறோம், நம்மளால முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியும். இருந்தாலும் புஷ் பண்ண ஜஸ்ட் அப்படியே. நான் எஸ்டிஆர் சாரோட பெரிய ஃபேன். ஓகே. இப்பயுமே அப்போ வந்து அட்மேன் வந்துருந்துச்சு, ஆட்மன் ஜர்னி. ஸோ அதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்து பயங்கரமா மோட்டிவேட் ஆயிருக்கேன். ஓகே. மேம் எதுவும் சொல்லணும்னு சொன்னாங்க. மாஸ்டர் என்ன கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க? இல்ல அந்த கொடுமை இல்லை, வேற மாதிரி ஒரு கொடுமை. இது சொல்றேன், உங்களுக்கு வேண்டாம்னா அப்புறம் எடிட் பண்ணிக்க. என்னன்னா ஒரு 4 நாள் 5 நாள் டேட் வாங்குவாங்க மேனேஜர் கூப்பிட்டு. அப்புறம் அந்த டேட்டு கிட்ட வரும்போது, சார் ஷூட்டிங் இருக்கா? சாரிம்மா மாஸ்டர் டேட் என்னன்னா பயங்கர பிஸியான மனிதர். ஓகே. பாலிவுட்ல பயங்கர பிஸியான ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். அவர் டேட் இல்ல, அவருக்கே டேட். அவர்தான் ப்ரொடியூசர், அவர்தான் டைரக்டர், அவருக்கே டேட். அவர் டேட் இருக்காது. டேட் ஷூட்டிங் கேன்சல் ஆனதெல்லாம் அப்படி இன்னொருத்தர் இருக்காரு. அவரை பத்தி நம்ம சொல்லி பதிவு பண்ணணும். யார் அவரு?
சினிமோட்டோகிராஃபர். ஓகே. வேல்ராஜ் ஆனா அவர் வேல்ராஜ் சார்ன்றவர் பெரிய பெரிய படத்தோடைய சினிமோட்டோகிராஃபரா இருக்காரு. நம்ம படத்துல அற்புதமா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கும் டேட் இருக்கு சார். இந்த 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 டைரக்டர் அண்ட் டிஓபி காம்பினேஷன் இருக்கு பாருங்க, ரெண்டு பேரும் பயங்கர பிஸியான மனிதர்கள். ஓகே, அதுல வேல்ராஜ் சார் வேற அவர் பண்றவர்ல ஒரு கேரக்டர் வேற நடிப்பாரு. இதே பண்ணிருக்காரா? பண்ணிருக்காரு. அவரே வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல தச்சு வீட்ல வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதாவது போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வந்துருவாரு, தனியா தெரிவாரு பாருங்க. கண்டிப்பா மேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் இன்டர்வியூல ஒரு படத்தை பத்தி ப்ரோமோட் பண்ணும்போது கேட்கிறேன், டைரக்டருக்கு டேட் இல்ல, டிஓபிக்கு டேட் இல்ல, அதனால ஷூட்டிங் தள்ளி போச்சு அப்படின்னு. ஓகே, இது ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். அந்த ப்ராக்டிஸ் பண்ற விஷயம் மேம் சொல்லி கனெக்ட் பண்ணி எனக்கு என்ன, நான் ப்ரொடியூசர் நானும் சரி என் மிஸ்ஸஸும் நாங்கள் பண்ணணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு காரணமே இந்த பிரச்சனைகள் அமைப்பு. ஏன்னா நிறைய படம் பிஸியாக நடந்துகிட்டே இருக்குது, டிரெக்ஷன் பண்ணணும், டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வேறு ஒரு ப்ரொடக்ஷனில் போய் படம் பண்ணுறதுன்றது நம்ம கேட்டால் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் அங்கே போய் லாக் பண்ணோம்னா, ஐ மீன் போனோம்னா ஒரு 1 இயராவது நம்ம டேட் கொடுக்கல, ஏன்பா கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு எல்லாம் சல்மான் கான் படம், விஜய் சார் படம் பண்ணுறோம், அங்கே படம் சிரஞ்சீவி எல்லாருக்கும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் நோ சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பழகுறவங்க. ஸோ அவங்களையும் பேலன்ஸ் பண்ணணும், நம்ம படத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், நம்மளோட ட்ரீமும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணுன்றனால தான் நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணி இந்த ஏகே பிரேமன் பிக்சர்ஸ் ஆரம்பித்து இந்த படம் பண்ணோம். ஆனால் அப்படி இருந்தாலும் படத்தை வந்து நான் வந்து 30 days ஷூட் பண்ண மாட்டேன். எனக்கு ப்ராக்டிஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே 1.5 வருஷம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நான் அட்லீஸ்ட் ஒரு 6 months அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி மேம் அந்த டேட்டு அடிக்கடி கேன்சல் ஆனதுக்கு நான் ஒரு வகையில் சின்ன காரணம் வேல்ராஜாவே இருக்காரு. ஸோ வெளி ப்ரொடக்ஷனை தானே கேள்வி கேட்பீங்க, இது ஏன் ப்ரொடக்ஷன் அவரே இதுக்கு வந்து பகிரங்கமா என் ப்ரொடியூசர் கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் பாவம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைஃப் கிட்ட சாரி கேட்குறாரு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க படத்தை பற்றி. ஃபீனிக்ஸ் படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய லிட்டில் ஃப்ளாக் ஷாப்பில் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை 4th படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக படம் யாரையும் டிசப்பாயின்ட் பண்ணாது, நம்பிக்கையாக இருக்கும். உங்கள் ஆதரவு கொடுத்துருங்க. தேங்க்யூ.